நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது காசி அம்மா இருக்காங்கல்ல, காசி அம்மா வந்து நம்ம சுடரையும் எழிலையும் வந்து சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ப்ரோமோ வந்து சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கனகவல்லி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடந்ததெல்லாம் வந்து நம்ம காசி அம்மா கிட்ட வந்து எடுத்து சொல்கிறாங்க. அதாவது வந்து எப்படியோ வந்து தப்பி தவறி வந்து கல்யாணம் வந்து மாறி நடந்துருச்சு. இதுக்கு நீங்கள் தான் வந்து குறி சொல்லணும். அவள் வந்து என் மகன் என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து இந்த வீட்டில் வந்து சுடர் இருக்கக்கூடாது, அவள் வந்து வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளும் வெளியில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து முடிவு எடுத்துட்டா. ஆனால் எனக்கு தான் வந்து மனசே கேட்கல. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, அவளை வந்து நம்ம வெளியில் அனுப்பக்கூடாது. அதனால தான் அம்மா உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கனகவல்லி அம்மா வந்து நம்ம காசி அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே காசி அம்மா வந்து சொல்கிறாங்க, ஓ அப்படியா விஷயம், சரி இருக்கட்டும், இப்போதைக்கு வந்து என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே வந்து அந்த அம்மா முன்னாடி தான் சொல்ல முடியும். அம்மா முன்னாடி நான் வந்து சாமியாடி அதுக்கடுத்து அது குறி பார்த்து எல்லாமே வந்து அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. இப்போ வீட்டில் வச்சு நான் எது பேசினாலும் அது வந்து தப்பாயிரும். அதுவும் சொல்ல முடியாது. அம்மா அருள்வாக்கு கொடுத்தா தான் நான் சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து அது கொடுக்க முடியாது. நீங்கள் இன்றைக்கி தங்குங்க, நாளைக்கு வந்து நம்ம கோயிலில் போய் அம்மாட்ட அருள்வாக்கு கேட்டு அம்மா என்ன சொல்லுதோ அதை வந்து முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து காசி அம்மா சொல்கிறாங்க. எல்லாருமே சரி சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும். எங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் கல்யாணம் முடித்து புதுமண தம்பதியெலாம் வந்திருக்கீங்க. அதாவது எழிலும் சுடரும் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு புதுசாக வந்திருக்கீங்க. என் வீட்டுக்கு யார் புதுசாக வந்தாலும் அவங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பேன். அதாவது வந்து இந்த நலங்கு ஃபங்க்ஷன் மாதிரி வந்து நான் வைப்பேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒத்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எழிலுக்கு சுடருக்கு வந்து கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருக்குது. அது எதுக்கு, ஏற்கனவே வந்து நம்ம கல்யாண பிரச்சனை தான் வந்திருக்கோம், திருப்பி எதுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம கனகவல்லி அம்மா தான் சொல்கிறாங்க, அதான் அம்மா சொல்கிறாங்கல்ல கேளுங்க, அதுக்கடுத்து பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. சரி எல்லாருமே கிளம்பி வாங்க, அந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் எல்லாமே கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்தோடனையும் வாப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து இந்த மேடையில் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க காசியம்மா. ஃபஸ்ட்டு வந்து சுடர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி உட்காந்துரும் சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம எழில் வந்து உட்கார மாட்டேக்கார், அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கார். உடனே காசி அம்மா தான் சொல்கிறாங்க, எழில் வாப்பா வந்து உட்காரு, உனக்கு தெரியுது எது இருந்தாலும் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. எதனாலும் நான் வந்து குறி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அது வந்து நம்ம கோயிலை வச்சு பார்த்துக்குருவோம். இப்போதைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க நீ வந்து ஒரு கெஸ்ட்டு, உனக்காக நான் இது பண்ணியே ஆகணும், தயவுசெய்து வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அதுக்கடுத்து எழிலும் வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்தோடனே பேக்ரவுண்டில் பயங்கரமான சாங்ஸ் எல்லாம் போட்டு எல்லாத்துக்குமே வந்து கன்னத்தில் ஏதாவது சந்தனெல்லாம் தடவுவாங்களோ அதெல்லாம் தடவி விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிடுறாங்க. எல்லாமே தடவி முடித்த பிறகு இந்தாங்கப்பா, இது வந்து இந்த காசி அம்மாவுக்கு நீங்கள் வந்து ஜோடியாக வந்ததுனால உங்களுக்கு புடவையும் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன், அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில்கிட்டையும் சுடர்கிட்டையும் கொடுக்குறாங்க. 2 பேரும் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இதை வாங்கவா என்ன செய்யன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் அவங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து கனகவல்லி அம்மா தான் சொல்கிறாங்க, வாங்குப்பா அதான் அம்மா தராங்களே வாங்கிக்கோங்கன்னு சொன்னோடனே அவங்க வாங்குற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம மனோ வந்து பயங்கரமான கடுப்புலேயே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.